சொன்னார்கள். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு குறைந்தது 10 இடங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எந்த சுயநலத்திற்காக வேண்டியும் மனிதநேய மக்கள் கட்சி இந்த மாநாட்டை நடத்தவில்லை. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மாமகவினுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு அல்ல. நாங்கள் நினைப்பது எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த நாட்டிலே சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இத்துணை கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். எங்களுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கிறார்கள், இடதுசாரி கட்சியிலும் இருக்கிறார்கள், அதே போல நமது கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகளிலும் இருக்கிறார்கள். ஏன் எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுகவிலும் இருக்கின்றார்கள். What we wanted is fair representation to all by all the parties through the minority Muslim community. எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கட்சி நலனுக்காக உழைக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த மாநாட்டுக்கான பேரணிக்கான மாநாட்டுக்கான தயாரிப்பில் நம்முடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு, அதே போல நம்முடைய தலைமை நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு, நானும் சில மாவட்டங்களுக்கு சென்று ஜமாத்தார்களும் உலமா பெருமக்களும் நாம் வைத்த இந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவத்தை the community felt that this is the right time to make this demand. இந்த கோரிக்கை வைப்பதற்கு இது சரியான தருணம் என்று உணர்ந்தார்கள். மட்டுமல்லாமல் இவ்வளவு நாளாக இந்த அரசியல் பிரதிநிதித்துவத்தை பற்றி நீங்கள் ஏன் குரல் எழுப்பவில்லை? இப்போது எழுப்பி இருக்கிறீர்கள். இந்த சமுதாயம், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயம் மனிதநேய மக்கள் கட்சிக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கின்றது என்பதற்கான எடுத்துக்காட்டாக தான் இந்த மாபெரும் பேரணியும் மாநாட்டையும் நாம் நடத்தியிருக்கின்றோம். இதற்காக உழைத்த குறிப்பாக நம்முடைய மதுரை